வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிழல் மணக்கிறது, மழை சுடுகிறது, அலைகள் கடலை முழுங்கிக் கொண்டன, வண்ணத்து பூச்சிகள் மேகத்தை சுமக்கின்றன. அட, நாம் காதலித்துக் கொண்டு இருக்கிறோமாம். சிகேஜி டிம்பர்ஸ், சிகேஜி ஹார்ட்வேர்ஸ் என்ற பெயர் பலகைகள் அடுத்தடுத்து தகத்து கொண்டிருந்தது. பெயிண்ட் உதிர்ந்திருந்த பேர் பலகையை பார்க்கும்போது கடையின் பழமை அத்தனை பேருக்கும் புரியும். குலசேகரன் ஒரு கடையிலும் குணசேகரன் ஒரு கடையிலும் அமர்ந்திருந்தார்கள். சின்ன கட்டுமானம் நடக்கும் இடங்களுக்கு இவர்கள் இடத்தில் இருந்து பொருட்கள் சப்ளை போகும். வீடு கடை எல்லாம் சொந்தமாயிருந்தது. குடோனும் சொந்த இடம்தான். ஓரிரு கடைகளும் வாடகைக்கு விட்டிருக்க மட்டுப்படாத வருமானம் வந்ததுதான். ஆனால் அவர்கள் குறிக்கோள் லட்சியம் இதுவெல்லாம் வேறு வகையானது. அடிமனசில் ஏமாற்றத்தின் வலி கரிப்பாய் அழுத்தி கொண்டே இருக்கும். இவர்கள் ஆசைப்பட்டதும் அடி எடுத்து வைத்ததும் இந்த வாழ்க்கைக்கு அல்லவே. அவர்கள் சிகரத்துக்கு ஆசைப்பட கையில் வந்ததோ சின்ன உயரம் மட்டும்தான். வாசுதேவன் கடைக்குள் வர சின்னதாய் முகம் மலர அவரை பார்த்து தலையசைத்து வரவேற்றார் குலசேகரன். வந்த சொற்ப நொடிகளுக்குள் கண்களால் கடையை கழுவி காய வைத்திருந்தார். வாசுதேவன் பெரியவருக்கு தூரத்து உறவினர். என்ன குலா, கடையில இப்படி காத்தாடுது? இது இரும்பு கடை மாமா, கரும்பு கடையில் ஈ மொய்க்க, தேவை இருந்தாதான் வருவாங்க என்றான் அலட்சியமாக. இந்த அலட்சியம்தான் உங்க 2 பேர்கிட்டையும் மாமாக்கு பிடிக்க மாட்டேங்குது. தீயா இருக்க வேண்டாமா என்றார் அலுப்பாக. மரக்கடையை வச்சுக்கிட்டு தீயா வேலை பார்த்தா கறிக்கட்டை தான் மிச்சமாகும். சந்திரவிலாஸ் வீட்டு பையன் மாதிரி பேசுவேன்னு பார்த்தா சாம்பிராணி போட வந்தவன் மாதிரி பேசுற. மெல்ல குலாவின் முதுகு தட்ட நிமிர்ந்து அமர்ந்தார். நிச்சயமாய் பெரியவரின் சாமர்த்தியம் இருவருக்கும் போதாது. அந்த சாமர்த்தியம் மட்டும் இருந்திருந்தால் இது சமஸ்தானமாய் அல்லவா மாறியிருக்கும். இவர்கள் பேச்சு சத்தம் கேட்டு பக்கத்து கடையில் இருந்து குணாவும் வந்து சேர சபை டீ போண்டா உபயம் களை கட்டத் தொடங்கியது. வாசுதேவன் தூரத்து சொந்தம் என்றாலும் எப்போதும் இவர்கள் காலை சுற்றி கொண்டே பாதி காலத்தை தள்ளிவிட்டவர். எப்படியாவது கடைசி மகனுக்கு மொழியை திருமணம் முடித்து நகரின் நடு சமூகத்தில் இருந்த கடைகளில் ஒன்றை லவட்டி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நெடுநாளைய திட்டம். ஆனால் ஆதிக்கவாதியான பெரியவரை நினைத்தால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பெண் குழந்தைகள் மீதுதான் பிடிப்பில்லை. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லைதான். கிருஷ்ணகுட்டி கடையில் வாங்குற மசால் போண்டாக்கு நிகர் எதுவுமே இல்லை. போண்டாவை பிட்டு வாயில் நதக்கி கொண்டே சொன்னார் வாசுதேவன். அவர் பழக்கம் இதுதான். எதை சொன்னால் எங்கு காரியம் நடக்கும் என்பதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வதுதான் அவரின் ஒட்டி வாழ்தலின் சூட்சுமம். பிளேட்டில் இருந்த போண்டாவை முழுக்க காலி செய்து முடித்துவிட்டு டிஷ்யூவால் கைகளை ஒற்றி தூக்கி எறிந்தார். குலசேகரா, என் பையன் பிரதீப் அந்த நேஷனல் பெயிண்ட்ஸில் வேலையில் இருக்கான்னு தெரியும் தானே? அஃப்கோர்ஸ் அது உங்கள் அப்பாவுக்கு கோபமாகவே இருந்தாலும் எதிரிகள் கூட நம்ம ஆட்கள் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போ பேச்சு அதை பற்றி இல்லை. அவனுங்க இப்போ இன்டீரியர் பண்ணுறானுங்களாம். அவனுங்களுக்கு 4 பக்கமும் இருந்து ஆர்டராக குவியுதாம். அவர் புதிதாய் சொல்வது போல் சொல்ல குணா கொட்டாவி விட்டபடி அஸ்வாரஸ்யமாய் பார்த்தார். ஏன் அங்கிள், பழைய படம் புதிய காப்பிங்கிற மாதிரி இந்த அறத பழசான செய்தியை என்னவோ துப்பறிஞ்சு நீங்களே கண்டுபிடிச்சிட்ட மாதிரி பேசிக்கிட்டு? அவனுங்க 2 பேரும் இப்போ சக்க போடு போடுறானுங்க தான். அவங்க வயசும் படிப்பும் வேற. அவனுங்களை பார்த்து நாமும் சூடு போட்டுக்க கூடாதில்ல. அது சரி, உங்களால் முடியாட்டி உங்கள் வீட்டுக்கு வர மாப்பிள்ளை செய்யட்டும், நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமில்ல. பிரதீப்புக்கு தான் மொழின்னு உறுதியாக பேசி முடிச்சிட்டா போதும். அவனுக்கு அந்த தொழில் அத்தனையும் அத்துப்படி. உள்ள நுழைஞ்சா அவங்களுக்கு ஒரு ஆர்டரும் கிடைக்காம வழிச்சிட்டு வந்துடுவான். சொல்லிவிட்டு இருவர் முகத்தையும் நிமிர்ந்து பார்த்தார். யோசனையாய் அமர்ந்திருந்தார்கள். அவரும் முயன்று கொண்டேதான் இருக்கிறார்.
ஆனால் பிடி கொடுக்க மறுக்கிறது மொத்த குடும்பமும். அருள்மொழி படிக்கிறா. இப்பவே முடிவெல்லாம் செய்ய முடியாது அங்கிள். நமக்கும் திட்டம் போடுறதுக்கும் நடுவுல ஒத்தே வராது. நாம் ஒண்ணு நெனச்சா தெய்வம் ஒண்ணு நெனைக்கிறது தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அது அப்ப பேசிக்கலாம். இப்ப வேண்டாம். கொஞ்சம் அழுத்தமாய் சொன்னார் குலசேகரன். இயல்பான எல்லா தந்தைகளைப் போல் பெரிய பாசமோ அக்கறையோ இல்லைதான். ஆனால் கடமை புரியும். மொழியின் அழகுக்கும் இவர்களின் அந்தஸ்துக்கும் துளி கூட ஒத்து வராத குடும்பம் வாசுதேவனுடையது. ஆனால் இந்த யோசனை கூட பெரியவர் வாயில் இருந்து சம்மதம் வந்துவிட்டால் அடுத்த நிமிஷம் தன்னால் அடங்கிப் போகும். பிரின்ஸ்பால் அழைத்ததாய் சொன்னபோது கிரவுண்டில் நடந்த ஃபுட்பால் மேட்சை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் நகத்தை கடித்து பதட்டம் காட்டினாள். எதுக்கு இந்த அழைப்பு? ஒருவேளை நேத்து லேபிள் பண்ணின கலாட்டாவுக்கா? 4 பிப்பற்றையும் 8 பியூரிட்டையும் உடைச்சு பண்ணின அலப்பறைக்கா? அல்லது வைஸ் பிரின்சிபாலோட அசிங்கமான மேனரிசத்தை கேலி செஞ்சு பேசினது எதுவும் காதுல போய் சேர்ந்திருக்குமோ? செய்த தப்புகள் வரிசை கட்டி கொண்டு வந்து கண்ணை கட்ட வைத்தன. தொப்பட்டாவை சரி செய்து கொண்டு எழுந்து பிரின்ஸ்பாலின் அறையை நோக்கி நகர்ந்தாள். கதவு தட்டி உள்ளே நுழைந்தபோது படிப்பு வாசனை வீசியது அறைக்குள். புத்தகத்தில் ஊர்ந்து கொண்டிருந்த கண்ணை உயர்த்தி இவளை பார்த்தார். அப்பாடா, கோபமெல்லாம் இல்ல. நொடி பொழுதில் உயிர் திரும்பியது. மேசையில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவளிடம் நீட்டிவிட்டு கண்ணாடி வழியே இவள் முகத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே அமர்ந்திருக்க ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்த உரையை மீண்டும் பிரித்து படித்தாள். அவள் கண்களில் மலரப்போகும் தாமரைக்காக காத்திருக்க அவள் கண்களில் தாமரை மலர்ந்தது குளத்தோடு சேர்த்து. அவள் சிரிப்பு மழகையுமாய் பார்த்து குரல் தழ தழக்க சொன்னாள். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் என்றாள் கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து குரல் இடற. நோ நோ, அப்படி சொல்லி உன் திறமைய நீயே குறைச்சு காட்டிக்காத. நெஜத்துல உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுறோம். காட்டின வழிய சரியா பிடிச்சுக்கிட்டு மேல வர்ற குழந்தைகளை பார்க்கும்போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் அதுதான் பெருமையும் கூட. வர 15ஆம் தேதி ஹைதராபாத் போகணும். அதுக்கு உன்னை தயார் பண்ணிக்க. கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கு என்னென்ன குறிப்புகள் தேவைப்படுமோ அதையெல்லாம் சயின்ஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல போய் எந்த நேரமும் வாங்கிக்கலாம். உனக்கு அதுக்கு முழு அனுமதி இருக்கு. பொன்முறுவல் போக்க பிரின்சி சொன்ன எந்த வார்த்தைகளும் அவளுடைய காதுகளில் ஏறவே இல்லை. மனம் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருக்க கவரை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டு வெளியில் வந்தாள். ஓடிப்போய் இதை முதலில் இன்பாவிடம் சொல்ல வேண்டும் நினைத்த போதே அவள் வகுப்பறை வாசலை நோக்கி ஓடச் சொல்லி மனசு அலப்பறை செய்ய அவளுக்கு கிளாஸ் போய் கொண்டிருக்கவும் கொஞ்சம் சலித்து போய் கிரவுண்டுக்கு வந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். மீண்டும் அந்த கவரை எடுத்து பார்த்து ஒவ்வொரு எழுத்தாய் கண்களில் ஒற்றி எடுத்தாள். சென்னையில் நடந்த மாநில அளவிலான அறிவியல் கருத்தரங்கில் இவள் ஆற்றிய உரையில் தேர்வாகி இறுதி சுற்றுக்கு ஹைதராபாத்தில் நடக்கும் தேசிய கருத்தரங்கில் பேச அழைப்பு வந்திருந்தது. நிச்சயமாக இந்த தகவலை வீட்டில் சொன்னால் அம்மா அச்சத்தையும் மற்றவர்கள் கோபத்தின் உச்சத்தையும் தான் காட்டுவார்கள். பட்டாம்பூச்சியின் சிறகுகளின் வண்ணத்தை ரசிக்க அங்கே யாருமே இல்லை. கலை நயமெல்லாம் களைந்து போய் எல்லாமுமே விலை நயமான ஒரு இல்லம். குழந்தைகளின் வெற்றிகள் அங்கே குதூகலிக்கப்படுவதில்லை. வழக்கம் போல இதையும் தோழியும் சகோதரியுமான இன்பாவிடம்தான் பகிர்ந்து கொண்டாள். இருவரும் கொட்டும் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டார்கள். அவர்களின் கொண்டாட்டத்தின் உச்சம் அவ்வளவுதான். எல்லாம் சரி, எப்படிடி வீட்ல சம்மதம் வாங்குவ? காசு எப்படி சேர்த்துவ? இன்பா கேட்டபோது கைகளை உயர்த்தி ஆகாசத்தை காட்டினாள். ஆண்டவன் விட்ட வழி என்பது போல். வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். யாரிடமும் மூச்சு விடவில்லை. பாராட்டு கிடைக்காது போனாலும் அங்கே நிகழும் அலட்சியத்தை எண்ணி அவளுடைய தன்னம்பிக்கை பின் வாங்கியது. காட்டு மல்லி போல் தன்னால் காற்றிலும் மழையிலும் உணவு தேடிக்கொண்டு அவள் தன் முனைப்பாக வாழ முயலும்போது அவர்களின் அலட்சியமும் அகங்காரமும் நிச்சயம் அவளின் ஆர்வத்தை கருவறுக்கும். நிறைய பேச வேண்டும், பெரும் உயரத்தை தொட வேண்டும். பெண்ணை மதிக்காத குடும்பத்தில் ஒரு பெண்ணாய் தன்னால் உயர்ந்து அவர்களை விழி உயர்த்தி பார்க்க வைக்க வேண்டும். வேறொன்றும் பெருசாய் அவளுக்கு ஆசை இல்லை. அறிவியல் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள்
நிறையவே பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்புவாள். அதற்கு பாராட்டும் பரிசும் கூட கிடைக்கும். ஆனால் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று தெரியாது. அதனால் அவளுடைய திறமை அத்தனையும் குடத்தில் இட்ட விளக்காகவே இருந்தது இன்று வரைக்குமே. இரவு சாப்பாட்டு கடை ஓடிக்கொண்டிருந்தது. தந்தையும் மகன்களும் இன்று கடைக்கு வாசுதேவன் வரவி பற்றியும் அவன் இன்டீரியரில் அன்புக்கு ஆப்பு அடிக்க முடியும் என்று சொன்ன தகவல்களையும் ஆர்வமாய் பகிர்ந்து கொண்டிருக்க, வெறுப்பாய் கால்களை கட்டிக்கொண்டு டிவியை வெறித்து கொண்டிருந்த மொழிக்கு எரிச்சலாக இருந்தது. தூர்தர்ஷனில் கண்ணனை விரட்டி விரட்டி காதலித்து கொண்டு இருந்த வயசான ராதையின் பரதநாட்டிய ஆட்டத்தை பார்ப்பது பெரும் கொடுமையாயிருந்தது. ஆனால் பெரியவர் வைப்பதை தான் பார்த்தாக வேண்டும். இன்னொரு பக்கம் அந்த ஆத்மநாதன் குடும்பத்தோடு எதுக்கு இத்தனை வெறுப்பை வளர்க்கிறார்கள் என்று ஆற்றாமையாக இருந்தது. இந்த வெறுப்பை சுமக்கும் வேளைகளில் பொறுப்பை சுமந்திருந்தால் எவ்வளவோ உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த சல்லி வேர் உணர்ந்ததை அந்த ஆணி வேர்கள் அறியாததுதான் வேதனை. ஆமாமா. இருக்கிற இடத்துக்கு உண்மையா இருக்க முடியாதவன், எங்க போனாலும் உருப்படியா இருக்க மாட்டான். எனக்கு அந்த பிரதீப்ப துளி கூட பிடிக்கல. பட்டென்று மொழி சொல்ல, அத்தனை பேரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் அங்கே புதுசு. பெண்களின் கருத்து கேட்கப்பட்டதும் இல்லை. அதை மீறி சொன்னால் கவனிக்கப்பட்டதும் இல்லை. பெரியவர் சட்டென்று சாப்பாட்டை விட்டு எழுந்து போக, குலசேகரன் முறைத்த முறையில் வைத்தீஸ்வரி மகளை இழுத்து கொண்டு அறைக்குள் வந்தார். என்ன மொழி இதெல்லாம் புது பழக்கம்? அவங்க பேசுறதுக்கு நடுவுல எதுக்கு இடைவெட்டி போய் பேசுற? பாரு தாத்தா சாப்பிடாம போயிட்டாரு என்ற அம்மாவை எரிச்சலாய் பார்த்தாள். மா, இது என்ன ஜெயிலா? அங்க கூட அனுமதிக்கப்பட்ட அளவு சுதந்திரம் இருக்கு. ஆனா இங்க அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணும், அவங்களுக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும்னு. நானெல்லாம் அமைதியா இருக்கிறது இவருக்கு பயந்துட்டு இல்ல. நான் தர மரியாதையை இவங்கெல்லாம் பயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்டிலில் ஏறி சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு நகத்தை கடித்தபடி குழந்தை போல் பேசிய மகளை கவலையாய் பார்த்தாள். நகம் கடிக்காத மொழி, தாத்தா பார்த்தா திட்டுவாரு. மா, நகம் கடிக்காத கெட்ட பழக்கம்னு சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். தாத்தா திட்டுவார்னு சொன்னா உங்க நகத்தையும் சேர்த்து கடிச்சு வைப்பேன். அம்மாவின் கைகளை பற்றி இழுக்க பதறிப்போய் வைத்தீஸ்வரி விலகினாள். மொழி, இப்பெல்லாம் உன்னை பார்த்தா அடி வைத்த கலக்குது. என்ன பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு வந்து நிக்க போறியோன்னு பயமா இருக்கு. உன்னை பிஜிக்கு அனுப்பியே இருக்க கூடாது. ஏண்டி இவ்வளோ பேசுற? அம்மா அலுப்பாய் கேட்க பெரிதாய் சிரித்து கண்ணடித்தாள். தலையில் தட்டி கொண்டு வைத்தீஸ்வரி அறையை விட்டு நகர மொழியின் கேலி குரல் அம்மாவின் கால்களை கட்டி போட்டது. மா, நான் காதலிச்சிடுவேன்னு பயப்படுறியா? கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு ஆண்களை பார்த்த பிறகும் எனக்கு காதல் வரும்னா நினைக்கிறீங்க? ஆனா இந்த தாத்தாவையும் அப்பா சித்தப்பாவையும் வச்சு செய்யற மாதிரி கலாட்டா கல்யாணம் தான் பண்ணிப்பேன். அன்னைக்கு இருக்கு இந்த ஆணாதிக்கவாதிகளுக்கு. அவள் கண்களை மூடி கைகளை மடக்கி லயிப்பாய் சொல்ல முதன்முறையாய் அடி வயிற்றில் ரத்தம் உறைந்தது வைத்தீஸ்வரிக்கே. இவள் விளையாட்டுக்கு சொல்கிறாளா அல்லது நிஜமாகவே வில்லங்கத்தை கொண்டு வரப்போகிறாளா என்று அந்த தாய் மனம் தவிக்கத் தொடங்கி இருந்தது. அவளா சொன்னாள், இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. இல்லை, நீ தரையில் விழுந்த நிலவு, உன் நிழல் வான் படிவதுதான் இரவு. நீல நிற ஜாக்குவார் எஃப் சாலைகளில் வழுக்கிக் கொண்டு சிக்னலில் வந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தது. சோதனையாய் பச்சை விழாமல் வெறுப்பேத்த ஸ்டீரியங்கில் தாளம் தட்டி கொண்டு மனிதர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அன்பு செல்வன். இளவெயிலின் குத்தகை காலம் ஆரம்பித்திருக்க ஊரெல்லாம் வெயிலை விதைத்து விளையாட ஆரம்பித்திருந்தது சூரிய கதிர்கள். காத்திருப்பின் அவஸ்தை அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்க மெல்ல கண்களை மூடி அமர்ந்திருக்க கார் கண்ணாடி மெல்ல தட்டப்பட கீழே இறக்கியவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய எதிர்கண்களில் அவஸ்தை ஊர்ந்தது. கோலரை கழட்டி ஒற்றை கையில் சுழற்றியபடி கன்னத்தில் நாக்கு துருத்தியவன் சிரிக்க வெளியில் நின்றவளின் உள்ளே புழுக்கமும் மயக்கமும் எட்டி பார்த்தது. அந்த அவஸ்தையிலும் பரஸ்பரம் ரசிக்க தவறவில்லை என்பதுதான் இளமையின் சித்து விளையாட்டு. வந்த வேலையை பார்க்காமல் கையில் இருந்த புத்தகத்தை மார்பில் இறுக்கிக் கொண்டு அவள் வண்டிகளை நீந்தி கடக்க முயல
ஹலோ என்றபடி அவன் அழுத்தமாய் சொடக்கு போட எரிச்சலாய் திரும்பி பார்த்தாள். வேகமா ஜன்னல தட்டுன வேகத்துல நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தேன்னு சொல்லு. டொனேஷனா? கண்கள் அவள் கையில் இருந்த கனமான என்சைக்ளோபீடியாக்களை மேய்ந்து கொண்டிருந்தது. ஒண்ணுமில்ல, உங்க வண்டின்னு தெரியல என்றபடி அவள் நகர, மறுபடியும் சொடக்கோடு சேர்த்து அவன் குரலும் அவளை அலட்சியமாய் நிறுத்தியது. ஒண்ணும் இல்லையா? அப்ப அந்த புக் எல்லாம் எதுக்கு வச்சிருக்க? என்றான் புருவம் உயர்த்தி அவளை வம்பு செய்ய. பீரிட்ட அழுகையை உதடு கடித்து உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி வைத்தாள். பாழாய் போன சிக்னலும் இப்போது விழுவேனா பார் என்று அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தது. அவளின் அமைதி அவனுக்குள் இன்னும் இன்னும் வம்பளக்க வேண்டிய ஏகாந்தத்தை தந்தாலும், அவள் எதுக்கு இப்படி வந்து புத்தகம் விற்கிறா என்ற குழப்பமும் காரணமே தெரியாத கோபமும் அவனுக்கு ஏற்படாமல் இல்லை. சந்திரவிலாஸோட வாரிசு இப்படி சிக்னல்ல நின்னு புக் விற்க வேண்டி என்ன பணத்தேவை வந்தது? அவ்வளவா நொடிச்சு போயிட்டீங்க? இல்ல எங்கள எந்தெந்த வகையில அழிக்கலாம்னு யோசிக்கவே நேரம் போதாத உன் தாத்தாவுக்கும் அப்பாவுக்களுக்கும் நீ என்ன பண்றேன்னு கவனிக்காம இப்படி சுத்த விட்டுருக்காங்களா? டேமிட்! கிண்டலாய் ஆரம்பித்து கோப மண்டலாய் வார்த்தைகளை முடிக்க, அவமானத்தில் அவள் முகத்தில் சிகப்பு விளக்கு விழ சிக்னலில் பச்சை எரிந்து இந்த பிரச்சனையை முடித்து வைத்தது. வேகமாய் வாகனங்கள் நகரத் தொடங்கி கண் இமைக்கும் நேரத்தில் மின்னலாய் புத்தகங்களோடு அவள் அவ்விடத்தை விட்டு அகன்று நடை மேடையை அடைந்தாலும் அவனுடைய கண்கள் அவள் பின்னாகவே இருந்தது. எதற்காக இப்படி என்ற கேள்வி வண்டாக மனதை குடைந்து கொண்டிருந்தது. கண்டிப்பாய் அவர்கள் பக்கம் இருந்த காழ்ப்புணர்வில் ஒரு துளி கூட அவனுக்கு இல்லவே இல்லை. எல்லோருக்கும் அவரவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அந்த வகையில் சந்திரவிலாஸ் பெரியவரின் பக்கத்தில் அவருக்கான நியாயம் இருக்கும். அதை விமர்சனம் செய்யவோ தோளில் தூக்கி கொண்டு அலையவோ அவன் விரும்பத்தான் இல்லை. யாரோடும் நட்பு பாராட்டாவிட்டாலும் பகை பாராட்ட வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவன். அதுவே எத்தனை உயர்ந்த குணம் என்று அதன் அருமை புரிந்தவருக்கே தெரியும். வண்டி பாதையை நசுக்கிக் கொண்டிருந்தது. கை ஸ்டீரியிங் சக்கரத்தை உடைத்து கொண்டிருந்தது. அப்படி இருந்த மனசு மட்டும் சிக்னலிலேயே நின்றுவிட்டது. தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த மொழியை கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் இன்பா. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ ஏண்டி இப்படி பார்த்துட்டு இருக்க என்ற எரிச்சலாய் வினவ, அவள் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் இப்போதும். இன்பா, அவன் பார்த்துட்டாண்டி. என்ன நினைச்சிருப்பான் என்னை பத்தி? எனக்கு அவமானமா இருக்கு. தலையை பிடித்து கொண்டு புல்வெளியில் சம்மணமிட்டு அமர்ந்தாள். இத பாரு, நடந்து முடிஞ்ச விஷயத்துல மானமும் மரியாதையும் பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. பார்த்துட்டான், கேலி பண்ணிட்டான், போயிட்டான், அவ்வளவுதான் விடு. இதை விட சிந்திக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சந்திரவிலாஸ் பேத்தி தன்னுடைய திறமையை உலகத்துக்கு காட்ட ஹைதராபாத் போறா. ஆனா அதை ஆனந்தமா சொல்லிக்கவும் முடியாது. அதுக்காக வீட்டுல காசு கேட்கவும் முடியாது. என்ன சரவணா இது என்றாள் இன்பா வேதனையாக. பொய் தான் சொல்ல போறா. காலையில ஃப்ளைட்ல போறது, கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போக வேண்டியது, பேச்ச முடிக்க வேண்டியது, ஒரு டீ கூட குடிக்காம அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து சேர வேண்டியது, எப்பவும் போல உன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியது. அம்புட்டு தான் பிளான். புல்லை பிடுங்கி அவள் மீது வீச இன்பா நம்பிக்கையே வராமல் அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நல்லா இருக்கு, ஆனா ஏதாவது சீரியல்ல வரும்போது 3 பிரேக்ல வாய்க்குள்ள ஈ போறது தெரியாம ஞான்னு பார்க்கலாம். ஆனா இது நிஜம். என் அருமை அக்கா, எப்படி முடியும்? முடியும். ஃப்ளைட்ல டிராவலிங் டைம் நமக்கு போக வரவும் சேர்த்தியே 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். அங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒரு 2 மணி நேரம். அதுக்கு மேல போகாதடி. சமத்து பிள்ளையா இங்க வந்து ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் லேசாய் சொன்னாள். இன்பாவின் கண்களில் கிளி படர்ந்து கொண்டது. சொல்லும்போது இருக்கும் வீரியம் செய்யும்போது இருக்குமா? தெரியத்தான் இல்லை. யாராவது பார்த்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் மொழி. அப்போ இதுக்கு நான் போக வேண்டாமா இன்பா? கேட்டபோதே தொண்டை அடைத்தது. இன்பா வலியாக பார்த்து கொண்டே இருந்தாள். யோசிச்சு பாரு, இந்த போட்டிக்காக எத்தனை மாவட்டம், எத்தனை யூனிவர்சிட்டியில இருந்தெல்லாம் வந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லெவல் நான் தாண்டி வந்திருக்கேன். இப்போ இறுதி சுற்று.
என்னோட ஆங்கில அறிவையும், அறிவியல் ஆராய்வையும் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிமிஷம் இது. இப்ப நான் பின் தங்கினா, நான் போட்டியிடாமயே தோத்து போயிட்டேன்னு தான அர்த்தம்? குறும்பும் கேலியும் மட்டுமே கொண்டாடிக் கொண்டிருந்த அந்த முகத்தில் சட்டென்று கண்கள் கலங்க, இன்பா அவளை தாவி அணைத்துக் கொண்டாள். "அழாத மொழி, எதுக்குடி அழற? நீ அழுதா எனக்கும் அழுக வரும்." ஏன் இன்பா தன்னோட குழந்தைகளுக்கு எந்த திறமையும் இல்லாட்டியும் அதை உருவாக்கவும் அவங்கள உயரத்துல கொண்டு போய் வைக்கவும் பாடுபடுற பெத்தவங்களையும் குடும்பங்களையும் பார்க்கும்போது மனசு அத்தனை ஏங்குது. நீயே சொல்ல, நாம என்ன படிக்கிறோம் நாம்து கேட்டு இருப்பாங்களா? நமக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அந்த கோர்ஸ்ல சேர்த்து விட்டு இருப்பாங்களா? ஏதோ காட்டு மரம் மாதிரி நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா வளர்ந்துட்டோம். இப்ப நெனச்சா அழுகையா வருது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம தேடி வளர்த்துக்கிட்டு, அதுக்காக புக் வித்து காசு சேர்த்துட்டு, எத்தன தான் தன் முனைப்போட ஓடுறது? சட்டென்ற மொழி அழத் தொடங்க, அதற்கு மேல் இன்பாவால் தாங்கத்தான் இயலுமா என்ன? "நீ செய்டி, எல்லாம் உன்னால முடியும். எது வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள எப்படி காசு சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம். நிச்சயம் வீட்ல இருந்து இந்த வட்டமா இருக்குமே ரூ. 1 அது கூட கிடைக்காது. பாப்போம் நம்மால முடியுதான்னு." எழுந்து நின்று பின்புற மண்ணை தட்டிவிட்டு இருவரும் வகுப்புகளுக்கு பிரிந்து செல்ல, தன் ராட்சத கரங்களை விரித்து எதிர்காலம் விழுங்கி ஏப்பம் விட காத்து கொண்டிருந்தது. அசோசியேஷன் ஆபீஸில் இருந்து வெளியில் வந்ததும் கூலரை முகத்தில் பொருத்திக் கொண்டு மணிக்கட்டை திருப்பி ரோலக்ஸின் முகம் பார்த்தான் அன்பு. அவன் யோசித்ததை விட பொழுதுகள் கூடத்தான் இருந்தது. ஜாக்குவாரை நோக்கி நகர்ந்த நிமிஷம் வாசலில் வந்து நின்ற வாலிஸை பார்த்து புருவம் சுருக்கினான். அவர்கள்தான். அவர்களுக்கு இங்கே என்ன வேலை? யோசித்த நொடி அது தனக்கு தேவையில்லாத வேலை என்று தோள்களை குலுக்கிக் கொண்டு ஜாக்குவாரில் சாய்ந்து நின்று கொண்டான். வாலிஸில் இருந்து இறங்கிய பெரியவர் அவனை பார்த்ததும் கண்களில் மலைப்பு காட்டினார். அவனின் உயரமும் கம்பீரமும் முகத்தில் இயல்பாய் அமைந்து போன ஒரு ஆளுமையான களையும் ஒரு நொடி கண்களை குறுக்கி ஆத்மநாதனை யோசித்த போது வீசை வீசையாய் கோபம் கொந்தளித்து வழிந்தது. இயல்பாகவே ஆண் குழந்தைகள் தன் வீட்டில் வாரிசாக இல்லை என்ற ஏக்கம் அவருக்கு 10ஆம் வசலித்தனமாக இருந்தது. அந்த ஏக்கம் இந்த நிமிஷம் அதிகமானது போலத்தான் தோன்றியது. இருவருக்கும் பொதுவாக இருந்த வாசுதேவன் முகத்தில் பிளாஸ்டிக் புன்னகை போக்க இவனை நோக்கி வந்தார். "எப்படி இருக்கீங்க தம்பி? வீட்ல தாத்தா, பெரியப்பா, அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா?" விசாரித்து கொண்டார். அவனும் புன்னகையோடு சொல் நகையும் பரிசாக தந்தான். "அசோசியேஷன் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்காரு தம்பி? இப்ப யார் சொத்தை அபகரிச்சுக்க ஐடியா கொடுத்து இவங்க தாத்தா அனுப்பியிருக்காரு? வாசுதேவா, நீ மறக்காம சொல்லிடு. நியாயமில்லாத வெற்றி சிகரத்துக்கு கூட்டி போகும். அதே வேகத்துல தலை குப்புற கீழையும் தள்ளும். உயரத்துல இருந்து விழுந்தா அடி பலமா விழுங்கிறத மறக்காம சொல்லிடு." மீசையை நீவிக்கொண்டு அவரின் வழக்கமான மேனரிசத்தோடு சொல்ல, காரில் கை வைத்தவன் திரும்பி அவர் முகம் பார்த்தான். வாசுதேவன் தர்ம சங்கடமாக நிற்க மெல்ல நடந்து பெரியவரின் எதிரில் நின்றான். "தாத்தா." "சீ, அப்படி கூப்பிடாத. உன் பல்ல உடைச்சிடுவேன் ராஸ்கல். என்ன அப்படி கூப்பிட உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உன்னையும் உன் தாத்தனையும் மாதிரி காசு வந்ததால பெரிய மனுஷன் ஆனவன் இல்லை. நான் சந்திரவிலாஸுங்கிற சாம்ராஜ்யத்து மகாராஜா. உன்ன மாதிரி காத்துக்கு கோபுரம் தொட்ட குப்பை இல்லை." அவர் மீசையை இழுத்து விட்டு கொண்டு சொல்ல, கூலரை கழற்றி சட்டையில் சொருகி கொண்டவன் முகத்தில் அத்தனை குறும்பும் அலட்சியமும் தாண்டவம் ஆடியது. "ஓஹோ, சமஸ்தான ராஜாவோட இளவல் ஏன் சிக்னல்ல நின்னு என் சைக்ளோபீடியா விக்குது? ஒருவேளை சமஸ்தானத்துல எதுவும் ரேஷன் பிரச்சனையா?" கேட்டுவிட்டு பெரிதாய் சிரிக்க பெரியவரின் முகம் கன்றி போனது என்றால் அருகில் நின்ற வாசுதேவனின் முகமோ குன்றி போனது. "அன்பு, நீ உன் எல்லைய தாண்ட." கிழட்டு சிங்கமானாலும் கர்ஜனைக்கு குறைவில்லைதான். "இல்லையா தாத்தா, நான் எல்லைக்கே வரலையே இன்னும். சகதிகளை தாண்டித்தான் எனக்கு பழக்கம். அதுல குதிச்சு விளையாடிட்டு மேல பட்டுச்சுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுல எனக்கு சுத்தமா ஆர்வம் இல்லை. இத உங்க முன்னாள் நண்பரோட பேரனா சொல்றேன். தயவு செஞ்சு உங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்களோ." அவன் குறும்பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டான்.
விபரீதம் தெரியாமல் வேகம் எடுத்த காற்றுதான் புயலாய் மாறி ஆணி வேரையே அசைத்து பார்க்கிறது. கடல் தாண்டி குதிக்கும் நீர் அலைதான் பேரலையாய் மாறி உலகத்தை அழித்து சுழற்றுகிறது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அவன் சொன்ன தகவல் அச்சிறு பெண்ணின் அலட்சியத்தில் சிக்கலை உண்டாக்கப் போகிறது என்று அறியாமல் அவன் ஜாக்குவாரின் லகான் பிடித்து விரட்டி கொண்டிருந்தான். தான் சொன்ன உண்மை தன் உயிராக போகிறவளின் உயிரை வதைக்கப் போகிறது என்று அவன் நினைத்தானா? அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? நினைக்கையிலே பழம் பழுக்கும் என்று? 1000 நிழல்கள் தரையில் கிடந்தாலும் எனக்கு அடையாளம் தெரியுதடி உன் நிழலை. 3 நாட்கள் இன்டீரியர் வேலையாக ஜெய்ப்பூர் சென்றுவிட்டு இரவில் தான் வீடு திரும்பியிருந்தான். ஒரே தாயின் பிள்ளைகள் வெவ்வேறு குணநலன்களுடன் இருப்பது போல் ஒரே நாட்டின் இருவேறு பருவநிலைகள். அனலில் நுழைந்து குளிரில் குளித்தது போல் அந்த சூழ்நிலை கொஞ்சம் உடலுக்கு ஒவ்வாமல் போனது. அதிகாலை எழுந்து கொள்ள மாட்டேன் என்று உடம்பு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தது. கட்டிலில் குப்புற கிடந்து லொக்கிக் கொண்டிருந்தான். அன்பு, அம்மா அருகில் வந்து உள்ளங்கையை நெற்றியில் வைத்து உடல் சூட்டை அளந்தாள். சோபையாய் சிரித்தான். என்னம்மா, நான் ஜெய்ப்பூர் போயிட்டு வரதுக்குள்ள நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதி டாக்டர் ஆயிட்டீங்க போல என்ற மகனை செல்லமாய் முறைத்துவிட்டு அந்த செல்ல கோபம் கூட அவன் குறும்பிற்கு முன்னே செல்லா காசு ஆகிவிடும் என்பதால் கொஞ்சமாய் கவலையை விள்ளி எடுத்து தன் சொல்லில் வறுத்து அவன் முன்னே சுட சுட பரிமாறினாள். உடம்பு கொதிக்குது தம்பி, கவலையா இருக்குது எனக்கு. உலகத்திலேயே கஷ்டமான பதவி அம்மாவா இருக்கிறது தான் போல. என்னால இத்தனை அன்பையும் அக்கறையையும் யார்கிட்டையும் காட்டவே முடியாதுமா. எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு என்றவன் அறிந்திருக்க நியாயம் இல்லை. இதைவிட அன்பையும் இதைவிட கனிவையும் இன்னொருத்திக்கு ஈந்து அவளுக்கென்று ஒரு அணுவும் இல்லாமல் அவளாகவே மாறி சொல்லாய் பிணைந்து பிண்டத்தில் கலந்து அண்டத்தில் அதிசயமாக மாறப்போகிறோம் என்று. போடா இவன. அப்புறம் நமச்சிவாயம் மாமா. அம்மா ஆரம்பிக்கும் முன் கை உயர்த்தி அமர்த்தினான். அம்மா, நிஜமாவே என் உணர்வுகளுக்கு மரியாதை இருந்தா இந்த மாதிரி அழுத்தங்கள் வேண்டாமே என்றான் திருத்தமாக. வைஜு நல்ல பொண்ணுடா என்றாள் ஆதங்கமாக. மா, மனைவின்னு நான் சிந்திக்கும் போது என் மனசுக்குள்ள வர்ற பொண்ணு சூர்பனகை ஆனாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். எந்த கோணத்துல பார்த்தாலும் வைஜு எனக்கு அப்படி வரலமா என்றவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். ஷவரை திருகி வெதுவெதுப்பான நீரில் நின்றான். முதன் முறையாக கதகதப்பாக மொழியின் முகம் கண் முன்னால் வந்து போக திடுக்கிட்டு தலையை பிடித்து கொண்டான். இது என்ன குடும்படா சாமி? சூர்பனகை கேட்க கடைசியில நரகாசுரனின் குடும்பம் நனப்பல வருதே. ஆனாலும் மொழியை பிடித்துத்தான் இருந்தது. கண்களை உருட்டி புத்தகம் விற்க வந்து நின்றவளின் விழிகள் பேசிய மொழிகள் அவனுக்கு மட்டுமே புரிந்தது போல் இருந்தது. அவனுக்கு கடத்த அதில் 1000 சேதி வழிந்தது போல் இருந்தது. தலையை உலுப்பி தண்ணீரை குளியலறையில் சிதறவிட்டான். இந்த நினைவு வலுவானால் விளைவு பெரும் பழுதாகும். அவன் அறியாததா என்ன? யோசித்தவளை இன்று அழுத விழியோடு எதிர்கொள்ளப் போகிறோம் என்று அறியாமல் ஷவரில் சுகமாக நின்றான். அலுவலக வாசலை தொட காத தூரம் இருக்கும் போதே கண் விழி பயணமாகி கருத்தில் விழுந்தது அவ்வுருவம். கொஞ்சம் விழி சுருக்கி மூளையை தட்டி எழுப்புவதற்குள் அவளை சமீபித்திருந்தது ஜாக்குவார். வண்டியை முன்கூட்டியே நிப்பாட்டி கண்ணாடியை இறக்கி, புத்தகம் விற்க வந்தியா என்று கேலி செய்ய எத்தனைத்த நிமிஷம் அவளின் சிவந்த விழிகளும் அழுது தீர்ந்திருந்த முகக்குறிப்பும் துடித்த அதரங்களும் ஏதோ அசம்பாவிதம் என்று அவனுக்குள் அலாரம் அடித்தது. உங்களுக்கு ஏன் இந்த சின்ன புத்தி? எடுத்த எடுப்பில் அவள் ஏகத்திற்கு கோபத்தில் இறங்க அவன் நெற்றி சுருக்கி அவளை ஆராய்ந்து கொண்டே அமர்ந்திருந்தான். என்னாச்சு மொழி? பொம்பளைங்க தான் கோல் மூட்டிட்டு சுத்துவாங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த புத்தி? நான் புக்கு விற்கிறத என் தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களால என் பிளான் எல்லாம் சொதப்பிக்குச்சு. ஆம்பளைங்க எல்லாருமே ஆதிக்கவாதிங்க. எந்தெந்த வகையில ஒரு பொண்ணை முன்னேற விடாம செய்யணுமோ அத்தனையும் அவங்க செய்வாங்க. நீங்க மட்டும் அதுல வேறையாவா இருக்க போறீங்க? சூடான வானலியில் விழுந்த கடுகு போல படபடத்து ஓய்ந்திருந்தாள். ஏய், இப்ப என்ன அதனால? அது சரி, உனக்கு என்ன அப்படி பண தேவை? உன் வீட்டுல கேட்டு நிறைவேற்றிக்க தைரியம் இல்லாம
அப்படி போய் புக் விக்கிறது அசிங்கம் இல்லையா? உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும். தெரிஞ்ச யாராவது பார்த்தா என்ன யோசிப்பாங்க மொழி? எதிரி எதிரி என்ற காட்டியே பழக்கப்படுத்தியவன் தன் எதிரில் நின்று ஆதரமாய் பேச, யார் எதிரி என்ற முடிவெடுக்க இயலாமல் அவளின் சின்ன இதயம் படபடத்துக் கொண்டது. நியாயமா சம்பாதிக்கிற எதுவுமே அசிங்கம் இல்ல. மத்தவங்களை ஏமாத்துறதும், திருடுறதும் தான் தப்பு என்றாள் ரோஷமாக. அவன் ஆமோதிப்பாய் மெல்ல தலையசைத்தான். ஓகே, நல்லா தான் பேசுற. இப்ப நான் சொன்னதால என்னாகி போச்சு உனக்கு? என்றான் ஸ்டீரியங்கில் தாளம் போட்டபடி. அவன் இப்படி கேட்டதும் இத்தனை நேர கட்டுப்பாடும் துகிலுரிய மொழியின் விழிகளில் கண்ணீர் அரும்பியது. நிஜமாகவே இதை அவன் எதிர்பார்க்கத்தான் இல்லை. அடிச்சிட்டாங்க. இத்தனை நாளும் வாய் வார்த்தையா மட்டும் இருந்த வெறுப்பு இப்ப கை நீண்டு நிரூபணம் ஆயிடுச்சு. எல்லாம் உங்களால தான் வந்து. பெருசா சண்டை போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா போட்டு என்னாக போகுது? என் வீட்லயே எதிர்பார்க்க முடியாத நியாயத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? இனிமே எதையும் சரியா தெரிஞ்சுக்காம வார்த்தையை விடாதீங்க. கண்ணீரை புறங்கையில் துடைத்து கொண்டு அவள் சொன்னாலும் இப்படி ஒரு அந்நிய ஆணின் முன்னால் அழுகிறோமே என்று அவள் தன்மானம் கேள்வி கேட்காமல் இல்லை. அவள் குன்றிப் போய் அமர்ந்திருந்தான். அவன் வெட்டிய கத்தியையே காதலிக்கும் அன்பாளன் இந்த பூஞ்சை காளானின் மனசு தன் பாதம் பட்டு சேதம் பட்டதோ என்று தவித்து போய் நிற்க அவள் சரசரவென திரும்பி நடந்தாள். மொழி வலியாய் ஒலித்த குரல் அவள் வாசலுக்கு தடை போட்டது. நின்று நிமிர்ந்து பார்த்தாள். எதுக்கு பணம் வேணும்? நான் வேணா என்று ஆரம்பித்தவன் முடிக்க உரிமை இல்லாமல் நிற்க அவள் முகத்தில் கோபம் கொட்டி கிடந்தது. சந்திரவிலாஸ் வாரிசுதான் நான் எப்பவும். அத்தனை தாழ்ந்து போகல என் நிலைமை. எதிரிகிட்ட கை நீட்டி காசு வாங்க என்றபடி அவள் நகர, உனக்கு நான் எதிரியா என்று நுனி நாக்கில் பிறண்ட கேள்வியை அடிநாக்கில் அடமானம் வைத்தான். யோசித்து முடிப்பதற்குள் அவள் கடந்து போயிருந்தாள் அவன் உள்ளும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.